அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க. நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சிக்கு வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்ன, நமக்கு குரல் கொடுக்கிறோம், சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனை. சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி எறிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்போ கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ணும்போது இதுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்தார். நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்போ 15 வருஷமா முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசியும் தூக்கி எறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்லை கிடையாது.